சிஓசி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு வந்து நியூவாக பார்க்குறீங்களோ நம்ம சேனல் அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எங்கடா எடுத்தோன்னே சொல்கிறேன் நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து விசோடு ரேலி சாரி கைஸ், கொஞ்சம் மாறி வந்துட்டேன். கரெக்டு தானே? ஓகே. பட் ஆனால் என்னென்னா எனக்கு என்ன டவுட்டுனா விசாட் ரேலி தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற டவுட்டு. ரெக்வஸ்ட் நோ லீவ். ஓகே, விசாட் லீவ். அந்த டீமோட ஆப்போசிட்டில் அடிக்க போகிறோம். போமா? ஃபுல்லாக வந்து மைனரு, அப்புறம் வந்து 2 ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒருத்தனை இறக்கி விட்டு எங்கெல்லாம் அட்டாக் இருந்து வருதோ அதை பார்க்கணும். எங்கேயுமே அட்டாக் வரல. என்ன பண்ணிட்டோம்? ஒரு இடத்துல அட்டாக் பண்ணல. என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஃபுல்லாக ஒருத்தனை கிளியர் பண்ணிகிட்ருக்கான். விசாட். மை காட், விசாட் இவ்வளோ வேலை பார்க்குதா? அப்போ இங்கே ஒரு போட்டுருவோம் ஒரு ஃப்ரீஸர். ஓகே, எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம் அட்டாக்கு. மை காட். ஓகே, இது இங்கே போட்டணும். போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலையும் போட்டாச்சு. ஐயோ முடிச்சு விட்ருவாங்க போலே. 50% எடுத்தாச்சு. எடுத்துருவோமா? இங்கேயும் போயிட்டுருக்கு அட்டாக்கு. முடிச்சிட்டுவாங்களா? ஒரே ஸ்மேஷில் முடிக்க முடியுமான்னு தெரியலையே. பார்ப்போம். சென்டருக்கு இப்போ தான் போகிறானுங்க. இந்த இடத்துல நமக்கு ஃப்ரீசிங் வேணுமோ? ஓகே, 65 முடிச்சாச்சு கைஸ். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஒரு 69 முடிக்கலான்னு பார்த்தேன். ஓகே, இந்த அட்டாக்லாம் முடிப்போம். இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் என்ன எடிட் பண்ணலாம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இதை மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேக் போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். என்லெஸ் ஆஸ்பெல் வேலைக்கு ஆகாது. இது போடலாம் நினைக்கிறேன். இது போட்டுடலாமா? இது என்னது? சம்மன் யூனிட் 4 காட்வர்ட் ஸ்பெல்லு, கிராவியார்டு ஸ்பெல். ஓகேவா? ஸோ இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது 2 போடலாமா? ஓகே, இது 2. வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் சேவ் கொடுத்துட்டு அட்டாக் போகிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பெல்லு இங்கே ஒன்று இறக்கும். இங்கே அட்டாக் வருதான்னு பார்ப்போம். இங்கே ஒன்று இறக்கும். முடிச்சு விட்ருவோம் போலையே. இங்கே ஒன்று இறக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்பெல்லை போட்டுட்டு முடிச்சு விட்டானா? அப்புறம் முடிச்சு விட்டான். ஓகே, கிராவியார்ட் ஸ்பெல் என்ன பண்ணுன்னு தெரியலையே. இந்த இடத்துல ஃப்ரீஸை போடுவோம். கிராவியார்ட் ஸ்பெல் என்ன? கிராவியார்டு வந்து கீழே வந்து வருமா? நான் கூட இந்த ஸ்பெல் நினச்சேன் சார். நம்ம விசாடு 2 போட்டுவிட்ருவோம். ஆக்சுவலி விசாடு தான் நம்மளை முடிச்சு விட்றேன். ஓகே, எனக்கு விசாடு வேலையை முடிச்சாச்சு கைஸ். ஆக்சுவலி ஒரே அட்டாக் தான் கணக்கு. 100% முடிச்சாச்சு. பட் ஆனால் இது ஒரு அட்டாக் கணக்கு தான் வரும். ஏன்னா 4 அட்டாக் பேலன்ஸ் காட்டும். ஓகே, எனக்கு நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக காட்டுது கைஸ். இது 9000 மெண்டலு. இது 9800. ஃபுல்லாகவே கிரவுண்ட் பேஸ்டு. இதை முடிப்போமா? இது அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதை வந்து எடிட் பண்ணுறோம். எதை எடிட் பண்ணுறோன்னா கிரான்வார்டை எடுத்துகிட்டு இவனையும் எடுத்துகிட்டு ரேஜ் ஸ்பெல்லு, இது என்லெஸ் ரேஜ் ஸ்பெல்லு, ஃப்ராஸ்ட் ஸ்பெல்லு. ஃப்ராஸ்ட்டை யூஸ் பண்ணிடுவோமா? கரெக்டாக ஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, 2 ஃப்ராஸ்ட்டு, இது மைனர் வச்சு போமா? ஓகே, இங்கே எடுத்தோடனே டேஞ்சரில் வரானே. இங்கே இருக்கும். ஃப்ராஸ்ட் ஸ்பெல் எடுத்தோன்னே இங்கே போட்டுருவோமா? மை காட், மிஸ்டேக் பண்ணிட்டேன் காய்ஸ், ஓகே, மைனர் எங்கெங்கே இறக்கணுமோ எல்லாத்தையும் இறக்கி விட்டுறேன். இந்த முறை இந்த அட்டாக் வந்து ஃபெயிலியர் அட்டாக் காய்ஸ். இந்தமாரி சம்டைம்ஸ் டச்சு ஃபெயிலியர் ஆகும். என்ன பண்ண ஆயிருச்சு ஃபெயிலியரு. மை காட் ஷட். ஓகே, நீங்கள் இந்த இன்ஃபர்னோ முடிச்சிட்டா பரவாயில்ல. ஓகே, முடிஞ்ச போச்சு. அப்போ 35%, நான் 50% எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லா இடத்துலையும் இந்த மைனிங் ஆள் வந்துடுறாங்க கைஸ்.
எங்கே போனாலும் வந்துடுறானுங்க. இவனுங்களாலேயே டிலே ஆகுது கைஸ். ஆமாம் சட். ஓகே 39% தான் அடிக்க முடிச்சுது. இன்னொரு அட்டாக்கை போட்டுருவோம். எங்கே இருக்குது 39? ஃபுல்லாகவே கிரவுண்ட் அட்டாக் தான் கைஸ். ஓகே இந்த முறை வந்து இங்கே போட்டு குடைவோம். ஃப்ரீஸ் பண்ணி தப்பாக போட்டோம் லாஸ்ட் டைமு. வேணால் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில கைஸ். தானா ஓ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஓகே அப்போ இங்கே ஒரு ஃப்ரீஸ் பண்ண போட்டோம். இவனுங்க தான் கைஸ். இது வந்து என்ன பண்ணால் மினியை தூக்கி போடுது கைஸ். மினியன் டிஃபென்ஸ் வருது. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நாங்கள் அவங்களுக்கு தான் ஃப்ரீஸ் பண்ண போடணும் ஃபஸ்ட்டு. நாங்கள் பாருங்களா ராக்கெட் நினைக்கிறோம் கைஸ். ராக்கெட் ஆனால் முடிச்சு விட்ருது. என்னடா அது ரொம்ப காரசாரமாக போகுன்னு பார்த்தா இவ்வளோ மட்டியாக போயிட்டுருக்கு. 3 அட்டாக் தேவைப்படும் போல் இதுக்கு. என்னைக்கோ 17,000 எடுத்தாச்சு. ஓகே உள்ளார போ மைனர். உள்ளார போயிட்டு அவனை ஒரேடியாக ஒடிச்சு கட்டு. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் கைஸ். அந்த பாருங்கள் உள்ளார எத்தனை பேர் இருக்கானுங்க. ஐயோ நம்ம ஆளுங்களை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணானுங்க கைஸ். இவனுங்க தான் கைஸ் எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் ஒரு அட்டாக் நீட்டுறதுக்கு காரணமே இவனுங்க தான். ஓகே 80% கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் நான் ஒரு அட்டாக் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த அட்டாக்கோட க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன். அது யாராவது இந்த போனஸ் அட்டாக்கில் விருப்ப போடுறவங்க அட்டாக் பண்ணட்டும். இதுக்கு 100% ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, 100% ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 750 மெடல் வந்துருச்சு. எங்கள் பசங்க எடுத்துருவாங்க நினைக்கிறேன் 100%. பார்ப்போம் செக் இட் கைஸ். 2 அட்டாக்கில் முடிச்சானுங்க கைஸ். மேபி இவனுங்க அப்டேட் பண்ணும் போல். 4 அட்டாக்கா 3 அட்டாக் முடிச்சோம் கைஸ். எனக்கு இந்த முறை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 30,000 இது அடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ். 100% முடிச்சிட்டோம் பாருங்களேன். வாவ் 2 அட்டாக் தான் கைஸ். எந்த பேஸாக இருந்தாலும் பா ஒரு மாஸ் ஸ்ட்ராட்டஜி கைஸ். இது யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும். இன்னும் 2 அட்டாக் இருக்குது பேலன்ஸு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போவே எனக்கு ரெடி பண்ணிருக்கு. இப்போவே வந்து எவ்வளோ வந்துருச்சு? 19,000 இருந்துச்சு. இன்னொரு 10,000 எடுக்கணும். கண்டிப்பாக 10,000 எடுத்துடணும். இதில் எடுக்க முடியுமான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஐடியில் எடுப்போம். 9,000 இதில் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே கைஸ் பை பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே யாரெல்லாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணலையோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்கே ஷேர் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்ததுன்னா ஏதாவது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிளான் கேபிட்டலுக்கு நீங்களே எவ்வளோ எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிட்ருங்க. ஓகேவா பை பாய்.